டியூப் தமிழ் சினிமா நியூஸ். சர்க்குணம் நஸ்ரியா சமரசம், முடிவுக்கு வந்தது தொப்புள் பிரச்சனை. நையாண்டி படம் தொடர்பாக நடிகை நஸ்ரியாவுக்கும் டைரக்டர் சர்க்குணத்திற்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதால் தொப்புள் பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துள்ளது. தமிழில் வளர்ந்து வரும் நடிகை நஸ்ரியா நசீம். நேரம் படத்தின் மூலம் அறிமுகமான இவர் சமீபத்தில் வெளிவந்த ராஜா ராணி படத்திலும் நடித்து இருந்தார். தற்போது சர்க்குணம் இயக்கத்தில் தனுஷ் ஜோடியாக நையாண்டி என்ற படத்தில் நடித்துள்ளார். இப்படம் வருகிற 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்னர் நடிகை நஸ்ரியா இப்படத்தில் வரும் இனிக்க இனிக்க பாடல் காட்சிகளில் நஸ்ரியா நசீம் தொப்புள் தெரிய கவர்ச்சியாக நடித்த காட்சி விளம்பர ட்ரெய்லராக வெளியிடப்பட்டது. இதை பார்த்த நஸ்ரியா, நான் தொப்புள் தெரியும்படி நடிக்கவில்லை, வேறொரு பெண்ணை டூப் போட்டு நடிக்க வைத்து கவர்ச்சி காட்சியை பட விளம்பரத்தில் சேர்த்து இயக்குனர் மோசடி செய்துவிட்டார். நடிகர் சங்கத்தில் புகார் செய்துள்ளேன், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என கமிஷனர் அலுவலகத்திலும் புகார் கொடுத்தார். ஆனால் இது பற்றி சர்க்குணத்திடம் கேட்டால் நஸ்ரியா சுய விளம்பரத்திற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வருவதாக சொன்னார். இந்நிலையில் சென்னை போர்ஃப்ரைன்ஸ் தியேட்டரில் நையாண்டி படம் திரையிட்டு காட்டப்பட்டது. இதனை நடிகை நஸ்ரியா, அவரது தந்தை, வக்கீல் மற்றும் சைபர் கிரைம் போலீசார் ஆகியோருடன் சர்க்குணம் மற்றும் நையாண்டி படத்தின் தயாரிப்பாளரும் பார்த்தனர். அதில் நஸ்ரியா கவர்ச்சி என்றும் சொல்லும் காட்சி கவர்ச்சியாக இல்லை என்பதோடு டூப் யாரையும் பயன்படுத்தவில்லை என்பதும் தெளிவானதாம். மேலும் அந்த தொப்புள் காட்சி ட்ரெய்லரில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாம். இதனால் நஸ்ரியா தான் தவறு செய்துவிட்டதை உணர்ந்து சர்க்குணத்திடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டாராம். பிறகு நடிகை நஸ்ரியா நிருபர்களிடம் அளித்த பேட்டியில் கூறியதாவது: நையாண்டி பட விளம்பரத்திற்காக கவர்ச்சியாக நடித்தது போல் யூடியூபில் சில காட்சிகளை வெளியிட்டு இருந்தனர். இதனால் எனக்கும் படக்குழுவிற்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இன்று முழு படத்தினை பார்த்த பிறகு அந்த காட்சிகள் படத்திலிருந்து நீக்கப்பட்டது தெரிய வந்தது. மற்றும் நான் நடித்த காட்சிகள் மட்டுமே இடம்பெற்றதால் சமாதானம் அடைந்தேன். எனவே படக்குழுவிற்கும் எனக்கும் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்றார். இதனையடுத்து ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ளது.